தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி தமிழ்நாட்டில் குறித்து பார்ப்போம்னு சொன்னால், தமிழ்நாடு சென்னை பார்க்கும்போது ரொம்ப வேதனையான ஒரு காரியம், சிரமமான ஒரு காரியங்கள். இந்த பேருந்து பஸ்ஸில் ரொம்ப ஜனங்க தொங்கிக்கின்னு, பஸ்ஸு வராதபடிக்கு ரொம்ப கம்மியான பஸ்ஸுங்க, ஜனங்க ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்காங்க. அதெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் கொண்டு, அப்புறம் பஸ்ஸில் ஜனங்கள் ஜாஸ்தியான ஜனங்கள் டிக்கெட்டு வாங்க முடியாமல் ரொம்ப அவதிப்படுறான ஒரு காரியம். இந்த முக்கியமானது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த சென்னை பட்டணத்தில் இந்த பஸ்ஸு வசதி, இந்த பேருந்து வசதி சரியானபடி அமைத்து மக்களுக்கு கொடுக்கணும். மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கார்கள். சரியான நேரத்தில் பஸ்ஸு வர்றது கிடையாது. இப்படி இருக்குது. பஸ்ஸு குறைச்சிருக்காங்க, பஸ்ஸு கம்மி பண்ணியிருக்காங்க. 10 வண்டி போகிற இடத்துல ஒரு 2 வண்டி 3 வண்டி போனால் எப்படி? ஜனங்க நாளுக்கு நாள் உருவாக்கின்னு நாளுக்கு நாள் பெருகின்னு தான் போகிறாங்க. ஆகவே வாகன வசதி, இந்த பேருந்து வசதியெல்லாம் சென்னையில் சரிப்படுத்தணும். இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய சாலை போக்குவரத்து அங்கே இன்னும் பல இடங்களில் இந்த டிராஃபிக் போலீஸுக்கெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி சரிப்படுத்தணும். வண்டிங்க மானாவாரியாக வண்டிங்க ஓட்டுறாங்க. பொதுமக்கள் தான் நிறைய விஷயங்களை திருந்தணும். ஆனால் அரசாங்கம் இந்த பஸ்ஸு பேருந்து வசதி செய்து கொடுங்க. அடுத்து பொதுமக்கள்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் திருந்து வேண்டியது, சரிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. லெஃப்ட்டில் போக சொன்னால் ரைட்டில் போகிறாங்க. லெஃப்ட்டில் ஏன் போகணும், ரைட்டில் எதுக்கு போகணும், அது தெரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அதிகமாக இந்த வாலிபர்லாம் அதிகமாக வண்டி பயங்கரமாக பண்ணுறாங்க. நானும் ஒரு 30-40 வருஷத்தில் முன்பாக பார்த்துன்னு வரேன். இந்த பஸ்ஸில் தொங்கின்னு போகிறாங்க. அது ஒன்றும் மாற்றப்படவே இல்லை. அதெல்லாம் சரிப்படுத்தணும். இன்றைக்கி நாடு முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுறீங்க. சின்ன சின்ன காரியத்தில் தான் சரிப்படுத்தணும். பொதுமக்கள்கிட்ட நிறைய தவறுகள் பிழைகள்லாம் இருக்குது. அதை யார் சொன்னால் கேட்பாங்க? அதிகாரத்தில் உள்ளவங்க சொன்னதான் கேட்பாங்க, பிரதமர் சொன்னதான் கேட்பாங்க, முதலமைச்சர் சொன்னதான் கேட்பாங்க. போலீஸ்காரங்க சொன்னால் கூட போப்பா அப்படின்னுறான் பொது ஜனங்கள். ஏன்னு சொன்னால் அவர் சில தவறுகளும் பிழைகளும் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். சம்பளம் வாங்கிறார், கிம்பளம் வாங்கிறார். அதனால் அவர் மேலே ஒரு பயம் கிடையாது. அப்படி ஒரு காரியம் இருக்குது. ஆகவே பிரதமர், முதலமைச்சர் அவர்கள், அதிகாரத்தில் உள்ளவங்க இதெல்லாம் இன்னும் சரியாக சீர்படுத்துங்க. ஏன்னு சொன்னால் அநியாயத்துக்கு ஜனங்க இறந்து போகிறாங்க. அநியாயத்துக்கு வீணான பணம் செலவாகுது, வீணான டைம் வேஸ்ட் ஆகுது. ஒரு பிரயோஜனமானதுக்கு பணம் செலவு இல்லை, உபயோகமான வேலைக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆகவே அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்து நிறைய இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அவளை திருத்துறதுக்கு ஆள் இல்லை. ஜனங்களை திருத்தி அதை வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணம் காசு மக்கள் மத்தியில் கொஞ்சம் இருக்குது. பாருங்கள், ஹோட்டலில் பாருங்கள், முக்கால்வாசி பேர் ஹோட்டலில் சாப்பிட்றோம். முக்கால்வாசி பேர் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாசல் இல்லாதவங்க, மனைவி இல்லாதவங்க, குடும்பம் இல்லாதவங்க, அவங்க தான் ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. அவங்களே எங்கேயாவது போய் ஒரு காப்பி அரிசி வாங்கி ஏன்னா கொதிக்க வச்சு அந்த ரொம்ப ஏழையில மக்கள்லாம் அப்படி பண்ணுறாங்களோ. ஆனால் எல்லாமே வீடு வாசல் காரு பங்களா வச்சுக்கிறவங்க ஹோட்டலில் தான் சாப்பிட்றாங்க, மற்ற காரியெல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நிறைய விஷயங்கள் மக்களை அரசாங்கம் திருத்த வேண்டும். மெத்தனமாக இருந்தால் ஏன் இதை சொல்ல வரேன்னா, கடைசி நாட்கள் தான் சொல்லுது. எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும் சொல்கிறாங்க கடைசி நாட்கள், தெய்வீகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க கடைசி நாட்கள், கலியுகம்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கு. அதனால் எல்லாருமே ஆகவே இருக்கிற அந்த நாட்களிலே நாம்
நிம்மதியாக வாழணும் என்பதுதான் உபதேசங்கள். பலர் பலவிதமான உபதேசங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயங்களை நாம் எடுத்து பயன்படுத்திக் கொள்வோம். கடவுள் நம்மை நடத்துவாராக.